ஓகே, லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி சிமிலர் டு சி ப்ரோக்ராமிங். ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம எப்படி நம்ம இஃப் ஃபங்க்ஷன் எழுதுவோமோ அல்லது இஃப் எல்ஸ் இஃப் எழுதுவோமோ அது அப்படியே சி ஷார்ப்பில் நம்ம டைரெக்டாக எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் சி லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டபுள் கொஷின் மார்க். இது என்ன அப்படின்னா இதில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இதை ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இது நல்லாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பி இஸ் நாட் நல் தென் அசைன் இட். பியில் வந்து நல்லா இருந்ததுன்னா நாட் நல்லா இருந்ததுன்னா பியோட வேல்யூ அசைன் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா அசைன் 10. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்பர் டு மந்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுகிறேன். ஸோ அதில் இன்புட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மந்த் நம்பரை வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஆப்ஷனல் பராமீட்டராக நம்ம வந்து இங்கே சி ஷார்ப்பில் கொடுக்கலாம். ஆப்ஷனல் பராமீட்டர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஈக்குவல் போட்டு நல்லுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது ஆப்ஷனல் பராமீட்டர்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அவுட்புட் மோடை நான் வெரிஃபை பண்ணுறேன். ஏதாவது ரியல் டைமில் ஏதாவது வந்ததுன்னா யூசர் ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தாருன்னா அதை அப்படியே வச்சுக்கிறேன், அப்படி இல்லைன்னா ஷார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது சம் லாஜிக் எழுதியிருக்கேன். ஷார்ட்டாக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் ஒரு சிங்கை ரிட்டர்ன் பண்ணு, லாங்காக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் ரிட்டர்ன் பண்ணு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் டு மந்த் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்கேன். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் டு மந்த் ஆஃப் 4 லாங்னு கொடுத்துருக்கேன். இதனுடைய அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 3 மார்ச் 4 வந்து ஏப்ரல். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது ஸோ இந்த இம்மீடியட் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இஃப் நல்லாக இருந்தால் இஃப் நல் ஆப்ரேட்டர் இது இஃப் நல்லாக இருந்தால் இதை எடுத்துக்கோ அல்லது இதை எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம ஆப்ஷனல் பராமீட்டர் வர இடத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் சிக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது, அப்படியே தான். தேங்க்யூ.